அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொஞ்சம் யாராலையும் விரும்பப்படாத ஒரு ஏரியாவை தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பியூட்டிஃபுல் எலிமெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம டாய்லெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், அதற்கு நம்ம ஃபாலோ பண்ணுற சில ஹேபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1 இயருக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்க டாய்லெட்டோட எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் இந்த டாய்லெட் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு யாராவது வந்தாங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணும்போது முகம் சுளிக்காமல் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாய்லெட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஒரு டஸ்ட்பின் இருக்கும், டவல் மாட்டி வைக்கிறதுக்கு டவல் ஹேங்கரு, ஏன்னா அங்கங்கே டவலை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நம்ம துணிகளையும் நம்ம யூஸ் பண்ண துணிகளை நம்ம வந்து உடனே வந்து லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடணுங்கிறதுக்காக டாய்லெட்டை ஒட்டியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் வச்சுருக்கேன். தேவையான எசென்ஷியல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்லிப்பர் எதுக்குன்னா, நம்ம ஸ்லிப்பர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டில் உட்காருவோம், சோஃபாவில் உட்காருவோம். அது தேவையில்லாத வந்து ஜெம்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் என்டையர் ஹவுஸில். அதனால் எப்பயுமே வந்து பாத்ரூம்க்குன்னு தனியாக ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறது எப்பயுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து காமன் டாய்லெட். எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட் ரொம்ப மினிமலாக இருக்கும். தேவைப்படுகிற பொருளை மட்டும்தான் நாங்கள் வச்சுருப்போம். ஸோ தட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கள் வீட்டில் லேடிஸ் நிறையா இருக்கிறதுனால வந்து பர்சனல் ஹைஜீன் எசென்ஷியல்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ரீச்சபிளாக இருக்கும். ஸோ தட் வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம பேட்ஸ் இதெல்லாம் அங்கங்கே போடாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து தேவையான பொருட்களை நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்ரிஸ் எல்லாமே காமன். எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரே சோப்பு, ஒரே ஷாம்பு இதை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் மல்டி டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம் இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து ஹேண்ட் வாஷ்க்குன்னு ஒரு இடம் கொடுத்து, ஆனால் அதுக்கு அவுட்லெட் போகிற ப்ரொவிஷனே இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடு கட்டினீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து கட்டுங்க. இது வந்து எந்த பர்பஸுமே இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து அதை சும்மா ஒரு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான பாத்ரூம் செட்டப் என்னென்னா, ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் எப்போயுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குளிக்கிற இடமும் கடைசியில் டாய்லெட் எதுவும் வச்சுருக்கிறதுனால எப்போயுமே ட்ரையாகவும் சுத்தமாகவும் வச்சுருந்தா தான் அந்த டாய்லெட் எப்போயுமே ஹைஜீனாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டரும் வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம தொட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுதான் எங்களோட பேசிக் பாத்ரூம் செட்டப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற சில முக்கியமான ஹேபிட்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம குளித்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம சோப்பு தூள் இதெல்லாமே சோப்பு துகள்கள், இந்த சோப் ஸ்கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த டைல்ஸில் ஒட்டிகிட்ருக்கோம். இதை தான் நாளடைவில் வந்து அந்த சோப்பு கரைகளாக இருந்து அதை தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்போயுமே ஹாட் வாட்டரை எடுத்து முதல்ல வந்து குளித்து முடித்தோன்னே அந்த எல்லா டைல்ஸ்லேயும் நான் வந்து ஊற்றி விட்ருவேன். தண்ணி வந்து பக்கெட்டில் தண்ணி இருந்தால் அதை கிளியர் பண்ணி விட்றது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த சோப்பு வந்து சோப்பு தன்மை உள்ள ஸ்கம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்டோர் ஆகாது. ஸோ தட் நம்மளால் ஈஸியாக வந்து டாய்லெட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி குளித்து முடித்த உடனே இந்த மாதிரி தண்ணி எல்லாம் தள்ளி விடணும். இது எதற்குன்னா, இது உங்கள் வீட்டில் வெட் ஏரியா ட்ரை ஏரியா இருந்துச்சுன்னா இந்த தொந்தரவு இருக்காது. ஸோ நமக்கு வந்து இந்த டாய்லெட் பேட்டர்னே வந்து தலைகீழாக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தண்ணியை தள்ளி விட்டால் தான் டாய்லெட்டோட ஃப்ளோர் எப்போயுமே ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இல்லைன்னா என்ன ஆகும், ஈரத்தோடு நம்ம மிதித்து வீட்டுக்குள்ளே வர்றது, அதுக்கப்புறம் நம்ம சோஃபாவில் உட்கார்றது, பெட்டில் உட்கார்றது, இது எல்லாமே ஹைலி அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டாய்லெட்டில் தண்ணி தேங்காமல் யார் குளிச்சுட்டு வந்தாலும் அந்த தண்ணியை உடனே தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லா எசென்ஷியல்ஸுமே ரெடியாக நான் டாய்லெட்டை வச்சுருப்பேன். இது எல்லாருமே எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ். ஒரு ஈஸியான ஹேக் சொல்லணுன்னா, குளித்து முடித்த உடனே இந்த பைப்பு இதிலெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்கும். அதை உடனே நம்ம வந்து ஏதாவது நம்ம பழைய துணி வச்சுருப்போம், அதை வச்சு உடனே நான் தொடச்சி எடுத்துட்டேன்னா அது வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். எப்படியும் அந்த துணியை வந்து நம்ம துவைக்க தான் போவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேசி ஹேக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த உப்பு கரைகள்லாம் அந்த பைப்பில் படியாமல் சுத்தமாக இருக்கும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பவுடர் ரூம் அப்படின்லாம் பாத்ரூமில் கிடையாது. அதனால வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ப்ரஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்லாம் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம், ஒரு வாஷ் பேஷன் வச்சு. ஏன்னா பாத்ரூமில் வைக்கிறது என்றைக்குமே வந்து ஹெல்த்தி இல்லை அப்படிம்பேன். ஏன்னா வந்து நம்ம அந்த பாத்ரூமில் இருக்கிற ஜெர்ம்ஸு, நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணுற அந்த இதெல்லாமே வந்து எப்படியும் அந்த ப்ரஷ்ஷில் போய் வந்து படியும். அதனால் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கீப் அவர் ப்ரஷஸ்ஸு, ப்ரஷிங் எசென்ஷியல்ஸு இது எல்லாமே வந்து அந்த ஓரல் டென்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். பல் விளக்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து டெய்லி என்னென்னா நம்ம யூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா வந்து எல்லாமே துப்பி துப்பி போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணாமல் பார்க்குறதுக்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அருவருப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே யாராக இருந்தாலும் அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது அது சங்கடப்படாமல், அந்த ஸ்மெல் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடணும். அது யாராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அதை மறக்காமல் பழக்கப்படுத்துங்க. அப்படி பழக்கப்படுத்தும் போது எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி சுத்தமாக மெயின்டைன் பண்ணும்போது நம்ம டாய்லெட்டில் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா சென்ட்டோ எந்த பர்ஃப்யூமோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ நாப்தலின் பால்ஸ் நிறைய பேர் போடுவாங்க, அதுவும் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி சுத்தமாக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போயுமே டாய்லெட்டை வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த டாய்லெட்டோட லிட்டை க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ளஷ் பண்ணணும். அது என்னென்னா, நிறைய ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அதில் வந்து தேவையில்லாத ஜெம்ஸ்லாம் இது என்டையர் ரூம்லேயே வந்து படியும் அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, வீக்லி ஹேபிட்ஸ் அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த சோப்பு ஸ்கம்ஸ்லாம் வந்து நம்ம அந்த வாலில் இருக்கிறது, பைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணுவேன். இதுக்கு நான் காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹார்பிக்கோ எந்த ஒரு க்ளீனரோ, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ளீனரை என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரையாக இருக்கிற பாத்ரூமில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் க்ளீனாகிரும். இதற்காக வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, நிறைய வந்து அதாவது பாத்ரூமுக்கு தேவையில்லாத நிறைய வந்து இந்த ஆசிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக நல்லதில்லை. ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், நீங்கள் வந்து சொந்த வீடாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஆசிட்லாம் வந்து நம்ம உடலுக்கும் கெடுதல். அட் த சேம் டைம் நம்ம அந்த பைப்பெல்லாம் வந்து அரித்து அது வீணாக போயிடும். ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாலுக்கும் இந்த வாலுக்கும் தெரியும். சாதாரணமாக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த முறைகளை பயன்படுத்துறதுனால ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். வாரத்திற்கு ஒரு முறை நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வாலை எடுத்து அதை நல்லா டீப் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அடுத்த வாலில் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோர் மேட்டுன்னு சொல்லும்போது ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 டேஸ் ஒன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த யூசேஜை திருப்பி போட்டு வாரத்திற்கு ஒரு முறை அதை வந்து எடுத்து கிளியர் பண்ணி புதுசு மாட்டுறது வந்து என்றைக்குமே நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் பாத்ரூமில் ஏதாவது மிரர் இருக்குது, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வந்து டீப் க்ளீன் பண்ணுறதும் வீக்லி வந்து நான் பண்ணுற ரொட்டீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எசென்ஷியல்ஸ் ஏதாவது தீர்ந்து போச்சு, ரீஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம டாய்லெட்ரி ஐட்டம்ஸை வந்து இதை பயன்படுத்தி தேவையில்லாத பொருட்களை வந்து நீக்கிட்டு ரீஃபில் பண்ணிடுவோம். மந்த்லி ஹேபிட்ஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா, டாய்லெட்டில் வந்து இந்த பைப்பில் இருக்கிற இதிலெல்லாம் நிறைய உப்பு அடைச்சிக்கும். அதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து நிறையா வினிகரு இதெல்லாம் போட்டு வச்சா க்ளீன் ஆகும் அப்படின்னு. தட் இஸ் குட். பட் இப்போ ஒரு இமீடியட்டாக ஒரு குயிக் சொல்யூஷன் என்னென்னா, ஒரு ஊக்க வச்சு நீங்கள் குத்தி விட்டாலே போதும், அது ஈஸியாக கிளியர் ஆயிரும். இது வந்து எனக்கு ஒரு ப்ளம்பர் சொல்லி கொடுத்த ஒரு டாஸ்க்கு. ஸோ மாதத்தில் ஒன்ஸ் வந்து எல்லா பைப்பையும் வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக கிளியர் பண்ணிடுவோம். அது மாதிரி டீக்ளட்டரிங் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நம்ம தீர்ந்து போன ப்ரஷ்ஷு, ஷாம்பு பாட்டிலு, சோப்பு கவர்ஸு, என்னென்ன இது வந்து இருக்கோ தேவையில்லாத பொருள், அந்த பாத்ரூமுக்கு பயன்படுத்தப்படாத பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வந்து டீக்ளட்டர் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் டாய்லெட் எப்போயுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு இது எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலு, சோப்பு பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக அதை வந்து வைக்கும்போது
எப்பயுமே அந்த டாய்லெட்டுங்கிறது ஒரு ஒரு அருவருக்கத்தக்கதான இல்லாமல் ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து வேகமாக குடுகுடுன்னு ஓடி மூக்கை பொத்திட்டு ஓடி வராமல் ஒரு ப்ளசண்ட்டாக நம்மளோட கடமைகளை வந்து காலை கடன்களையோ நம்ம கடமை குளிக்கும் போதோ நம்ம ஒரு ப்ளசண்ட்டாக நம்ம குளிச்சுட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வீட்டிலையே நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு இது வரணும் அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தினாலே போதும். இது வந்து நம்ம எல்லோரும் நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதை ஒரு ரெகுலராக ரொட்டீனாக பண்ணும்போது இந்த ஒரு ஒரு நீட்டான ஒரு கிளட்டர் ஃப்ரீயான ஒரு க்ளீனஸ்ட்டு டாய்லெட்ஸு பாத்ரூமை வந்து நம்ம வீட்லேயும் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். க்ளீனிங்குன்னு வரும்போது நம்ம வந்து பொருட்களை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, பொருட்களை சுத்தமாக வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இருக்கிற இடம் அப்படின்னா நம்ம அந்த டாய்லெட்டில் இருக்கிற ஒட்டடை, டஸ்ட்டு இது எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பல்லி, எலி இதெல்லாம் வந்து எச்சம் போட்டிருக்கோம். அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும். அது மந்த்லி ஒன்ஸு இதை வந்து ஒரு ஒரு ஹேபிட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நல்ல டாய்லெட் வந்து மேலே கீழே எல்லாமே சுத்தமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒட்டடையெல்லாம் எடுக்காமல் வச்சுருப்பாங்க டாய்லெட்டில். அது எது பாழடைஞ்ச மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்கள் டாய்லெட்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். எத்தனை டாய்லெட் இருந்தாலும் அதை வந்து ஒரு மினிமலாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் ஒரு க்ளீனாகவும் ஒரு ஹைஜீனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து எலி புழுக்கள்லாம் இருக்குது. எலி புழுக்கையோ பல்லியா என்னன்னு தெரியல. ஸோ அதை எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் நானும் வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணிடுவேன். ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, நம்ம பண்ணுறது தான். பட் இதை ரொட்டீனாக பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு நீட்டான டாய்லெட்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீபா.